Welcome, future doctors. Welcome back to the another video. So today we are going to discuss about D2D series second video. So second video என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா லிவிங் வேர்ல்டு. ஸோ லிவிங் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஷார்ட்ல நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ என்டையர் சாப்டர் இன் ஒன் ஷார்ட்ல நம்ம இந்த லிவிங் வேர்ல்டை கவர் பண்ண போகிறோம். So full chapter we are going to cover in this session, and the PDF for this chapter will available in my Telegram group. அதாவது நம்மளோட Telegram groupல நான் அப்லோட் பண்ணிடுவேன். So after this class you have a MENTI live on a B level session. ஸோ நியூ வர ஃபியூச்சர் டாக்டர்ஸ்க்கு நான் D2D சீரீஸ்னா என்ன அண்ட் நம்மளோட சேனலோட ஒரு ஸ்மால் இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் பயோ தமிழன், a complete full studies about medical aspirant. ஸோ மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸ்க்கு தேவையான எல்லா ஸ்டடீஸுமே நம்மளோட பயோதமிழன் சேனல்ல இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீட் 2023 எக்ஸாமினேஷனுக்காக, ஸோ நீட் 2023 எக்ஸாமினேஷன்ஸ்க்காக நம்ம ஒரு நியூ சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணோம், தட் இஸ் D2D series. ஸோ D2D சீரீஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ட்ராப்பர் டு டாக்டர். ஸோ ஃப்ரம் ட்ராப்பர் டு டாக்டர் ஆகிற சீரீஸ் இஸ் நோன் ஆஸ் D2D series. ஸோ D2D சீரீஸோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஸோ பிஃபோர் மார்ச், அதாவது பிஃபோர் ஏப்ரல்குள்ள பார்த்தீங்கன்னா D2D சீரீஸ்ல கம்ப்ளீட் சிலபஸ் நம்ம நீட் 2023 கம்ப்ளீட் பண்ண பார்க்க போறோம். அண்ட் ஆஃப்டர் தட் you are provided with the short notes of the full syllabus. After you will conduct a 3 level of MENTI quiz in each chapter. ஒரு chapter complete ஆகும் பொழுதும் 3 levels நம்ம MENTI quiz conduct பண்ண போறோம். ஸோ என்னென்ன லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் லெவல், தட் இஸ் B level, moderate level, that is M level, and extraordinary level, that is E level. டோட்டலா 3 டைப்பா நம்மளோட MENTI quiz நடத்த போறோம். per chapterக்கு 3 MENTI quiz நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ திஸ் சாப்டர் இஸ் த லிவிங் வேர்ல்ட். எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் 11ல யுவர் பயாலஜி புக்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் இந்த லிவிங் வேர்ல்ட் சாப்டர். ஸோ லிவிங் வேர்ல்ட் சாப்டர் பாத்தீங்கன்னா இஸ் அண்டர் ஈஸி கேட்டகரி இல்லைங்களா. ஸோ நம்ம ஒரு சாப்டர் எடுத்தோம் அப்படின்னா அது என்ன கேட்டகரி நம்ம பிரிப்போம். ஸோ தட் இஸ் த பேசிக் ஐடியா யூ மஸ்ட் ஹாவ் இன் யோர் மைண்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் எனி சாப்டர். ஸோ எந்த ஒரு சாப்டரும் நீங்க தொடர்றதுக்கு முன்னாடி இது ஈஸியா இருக்குமா உங்களை பொறுத்த வரைக்கும், தட் இஸ் ஈஸி ஆர் மாடரேட் ஆர் டிஃபிகல்ட். ஸோ டோட்டலா 3 கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ, தட் இஸ் த லிவிங் வேர்ல்ட் இஸ் அண்டர் ஈஸி கேட்டகரி. ஸோ லிவிங் வேர்ல்ட் ஈஸி கேட்டகரி. ஸோ லிவிங் வேர்ல்ட்னா என்ன அண்ட் இந்த சாப்டர்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க, நீட் 2023 பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன நம்ம மோர் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12 விச் இஸ் யூ வாண்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்ல ஒரு கிரியேட் பண்ணியிருந்த ஒரு போல். ஸோ அந்த போல்ல பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 12 ஃபர்ஸ்ட் போடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கிளாஸ் 12 போடலாம், பட் பயாலஜி பொறுத்த வரைக்கும் எவல்யூஷனரியா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் டெக்ஸ்ட் புக்ல உங்களோட சாப்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரம் த சாப்டர் 1ல இருந்து நீங்க சாப்டர் 36 வரைக்கும் போனாதான் உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா ஃப்ரம் த பேசிஸ், அதாவது வந்து உங்களோட ஸ்ட்ராங் அந்த ஃபவுண்டேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராஜின் லெவல் கொண்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12 சேம் த சைட் நான் கம்ப்ளீட் பண்ண போறேன். அதாவது கிளாஸ் 11ல ஒரு சாப்டர் எடுத்தேன் அப்படின்னா கிளாஸ் 12ல நெக்ஸ்ட் ஒரு சாப்டர் எடுப்பேன். ஸோ அதே மாதிரி திரும்பி கிளாஸ் 11ல ஒன் சாப்டர், ஆஃப்டர் தட் I am going to the class 12 and taking another chapter. So இப்படி சேம் டைம் பை ரெண்டு சாப்டரும் ரெண்டு கிளாஸுமே நம்ம கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12 ரெண்டுமே சேர்த்து எடுப்பேன். அண்ட் இன் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா ஐ எம் கோயிங் ஃப்ரம் த கிளாஸ் லெவல் டு கிளாஸ் 12. ஸோ கிளாஸ் 12 ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் யூ ஆர் கோயிங் டு அட்டெண்ட் த கிளாஸ் 12 chapters. Okay, future doctors, so keep this in your mind and continually watch this video. So today evening, correcta இன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா 7 o'clock to 8 o'clock நம்மளோட பயோதமிழன் சேனல்ல லைவ் MENTI quiz, பேசிக் லெவல் MENTI quiz லிவிங் வேர்ல்ட்ல இருந்து இன்னைக்கு வரும். டோட்டலா 15 questions நான் இம்பார்ட்டண்டா ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்லாம் பிக் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நீங்க இந்த வீடியோவை கண்டினியூஸா பாத்தீங்க, ஃபுல்
ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களோட லிவிங் வேர்ல்ட்ல இருக்க உங்களோட அந்த மாஸ்டர்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆர் யோர் ஜீரோ லெவல் மீன்ஸ் லிவிங் வேர்ல்ட நான் ஜீரோ லெவல் சார், நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு மாஸ்டர் திஸ் சாப்டர். ஓகே ஃபியூச்சர் டாக்டர்ஸ். ஸோ டுமாரோ நம்ம பாத்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் லெசன் பார்க்க போறோம். ஸோ ஐ வில் போஸ்ட் இன் த கம்யூனிட்டி பாக்ஸ். ஓகே, கம்யூனிட்டி பாக்ஸ் செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃபியூச்சர் டாக்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் பயோ தமிழன் இஸ் கம்ப்ளீட்லி கிரியேட்டட் ஒன்லி ஃபார் மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸ் இன் தமிழ். ஓகேவா? சரி வாங்க இன்னைக்கான சாப்டருக்குள்ள போலாம். So first of all, today we are going to discuss about living world. இல்லீங்களா? So living, சொல்லுங்க என்ன சாப்டர்? லிவிங் வேர்ல்டு. ஸோ வாட் இஸ் லிவிங் அண்ட் வாட் இஸ் நான் லிவிங்? ஸோ ஒரு பேசிக் ஐடியா, ஒரு பேசிக்கா எதனா ஒன்று சொல்லுங்கப்பா. வாட் இஸ் லிவிங் அண்ட் வாட் இஸ் நான் லிவிங்? ஸோ ட்ரை டு ஆன்சர் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஓகே ஓகே ஃபியூச்சர் டாக்டர்ஸ். ஸோ நான் இந்த சாப்டருக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் தரட்டுமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வேர்ல்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா there are large and varieties of things you must undergone in several days. So for example, நீங்க ஒரு ரோட்ல வாக் பண்ணிட்டே இருக்கும் பொழுது you will find a tree, a stone, a building, a showroom, a bicycle, a vehicle, anything you will find. So இந்த நான் சொன்ன இந்த கேட்டகரிஸ்ல இருக்க anything you will find. சப்போஸ் நீங்க ஸ்கூலுக்கு போகிற வழியில you will see a supermarket, you will see a temple. So the மாதிரி different type of things and different type of objects நீங்க பாப்பீங்க. The living world பாத்தீங்கன்னா is comprises of different things. So different things. So different things ஆல இந்த living world comprise ஆகிருக்கு. So future doctors கூர்ந்து கவனிங்க. Don't take notes. I will provide the notes for living world in my telegram channel. So நல்லா கவனிச்சு பாருங்க இந்த செஷன். It is very very important session. So different object பாத்தீங்கன்னா different object in the worldல exist ஆகுது இல்லையா? So for example sir, different object ன்னு சொல்றீங்கல்ல, so for example க்கு சொல்லுங்க சார் அப்படின்னா, so I will change the pen color for differentiate. So example அப்படின்னு பார்க்கும் பொழுது, so for example நீங்களே சொல்லுங்க different type of objects ன்னு சொல்லிட்டேன். So I like a bird, ஒரு bird பார்க்கலாம் நம்ம. So bird, or you will see a temple. So what is the difference between the bird and the temple? சொல்லுங்கம்மா, what is the difference between the bird and the temple? What is the different? So is anything different from this? So birdக்கும் templeக்கும் difference இருக்கா? கண்டிப்பா இருக்கு. Because bird is a living one. So bird is a living one and the temple is a non-living one. So temple பாத்தீங்கன்னா non-living one. So what is living and what is non-living? So the basic question is arised here. So living na enna, non-living kum living kum ulla difference enna? So இந்த question கான answer தான் இந்த chapter. Okay va? So you are able to answer some basic difference between the bird and the temple. So what are the difference? Bird can move, that is bird can fly, but temple cannot இல்லீங்களா? So bird பாத்தீங்கன்னா fly பண்ணும் இல்லையா? So bird flies, but temple can't. டெம்பிளால fly பண்ண முடியாது இல்லீங்களா? So அது மாதிரி ஒரு basic difference இருக்கு. பட் சயின்டிஸ்ட்லாம் என்ன நினைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விதமான டிஃபரன்ஸ் இருக்குப்பா. சரி, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சயின்டிஸ்ட்க்கு மத்தியில எழுந்தது என்ன அப்படின்னா, வாட் opposes living from non-living? Opposes living from non-living. So livingல இருந்து non-living எது oppose பண்ணுது? Okay, the first question scientist arise பண்ண question இது. And the second question is what purpose the living is created? So living create பண்ணதுக்கான purpose என்ன? What purpose the living is created? Living is created. So living வந்து என்ன purposeக்காக create பண்ணப்பட்டது?
ஸோ இந்த ரெண்டு பேசிக் கொஷின் பார்த்தீங்கன்னா நம்மளோட சயின்டிஸ்ட் மத்தியில பரவலா இருந்ததுப்பா. ஸோ இந்த விஷயத்துல நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are two questions. One is reasonable and analyticable, and the second one is your philosophical. So எதற்காக லிவிங் திங்ஸ் உருவாச்சு, என்ன காரணத்துக்காக உருவாச்சுன்றது பார்த்தீங்கன்னா பலவிதமான philosophical ஸ்டோரிஸ் லிவிங்காக இருக்கு. பட் லிவிங்க்கும் நான் லிவிங்க்கும் உள்ள டிஃபரெண்ட் என்ன அப்படின்னு கேட்டா அதை நம்மளால சொல்ல முடியும். இட் இஸ் டெக்னிக்கல் ஒன். பட் த செகண்ட் திங், த செகண்ட் கொஸ்டின் அரைஸ்ட் இஸ் நாட் அ டெக்னிக்கல் ஒன், இட் இஸ் philosophical one. So we can't, as a scientist, as a biology student, we can't answer this. So we can't take this question into our mind. ஸோ இந்த கொஸ்டினை எடுத்துக்க கூடாது, பிகாஸ் இட் இஸ் அண்டர் philosophical. ஸோ லிவிங் திங்ஸ் எதுக்காக உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் நிறைய philosophical சம்பந்தப்பட்டது. த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தட் இஸ் வாட் அப்போசஸ் லிவிங் ஃப்ரம் நான் லிவிங்ன்றது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையானது, அண்ட் வி ஆர் ட்ரைங் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். Okay, so the world is comprises of two things, that is your non-living and your living. So world pathina comprises of two things, your living and your non-living. So living and non-living pathina in the word comprise agirukku. So to differentiate I will change the color. Okay, so இந்த லிவிங் திங்ஸை பத்தி படிக்கிற சயின்ஸுக்கு பேர் என்னப்பா? லிவிங் திங்ஸை பத்தி படிக்கிறதுக்கு சயின்ஸ்க்கு பேர் என்ன, அண்ட் நான் லிவிங் திங்ஸை பத்தி படிக்கிற சயின்ஸ்க்கு பேர் என்ன? So try to answer in the comment box. Okay, so I will tell. So non living things பத்தி படிக்கிற சயின்ஸ்க்கு பேரு physical science. Okay, physical science. And then உங்களோட லிவிங் திங்ஸை பத்தி படிக்கிறதுக்கான சயின்ஸோட நேம் என்னப்பா? Yes, very good, that is your biological science. So what is difference between these two science pa? So ரெண்டுமே சயின்ஸ் தான். இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் சயின்ஸ் கம்ப்ளீட்லி டிவோட்டட் டு த நான் லிவிங் அண்ட் நான் லிவிங் மேட்டர்ஸ். ஓகேவா? So and biological science is completely devoted to the living and living processes. So living and living process பத்தி படிக்கிறதுக்கு பேரு தான் பாத்தீங்கன்னா biological science, and non living phenomena பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி படிக்கிறதுக்கு பேரு தான் physical science. So biological science நம்ம another எப்படி further classification பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா that is zoological science, zoology, in short zoology, and botany. What is zoology and what is botany? எல்லா ஃபியூச்சர் டாக்டர்ஸ்க்குமே கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஜுவாலஜி மீன்ஸ் ஸ்டடி ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பாட்டனி மீன்ஸ் ஸ்டடி ஆஃப் பிளான்ட்ஸ், த major kingdoms of the animal world, I mean the living world. Okay, so physical science நம்ம classify பண்ணும்போது further you have your physics means study of nature and natural phenomena, and your chemistry means study of chemicals and chemical processes. Okay, so the thing you have as a NEET aspirant in the basic levelness கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்கணும்ப்பா. ஓகேவா? சரி வாங்க நம்ம சாப்டர்க்குள்ள போலாம், ஐ மீன் நம்மளோட டிஸ்கஷனுக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம கேட்ட கேள்வி, நம்மளுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட் டிஃபரன்ஷியேட் லிவிங் ஃப்ரம் நான் லிவிங். ஸோ வாட், டெல் சம் எக்ஸாம்பிள் பா. For example, you will have growth. So living things growth ஆகும் அப்படின்னு சொல்லலாம், நான் லிவிங் திங்ஸ் growth ஆகாதுன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் டெஃபினிகேஷன். ஓகே, டெஃபினிஷனுக்காக இந்த growth நான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றேன். அண்ட் ஆஃப்டர் தட் யூ ஆர் கோயிங் டு மூவ்மெண்ட். ஸோ மூவ்மெண்ட் பண்ணோம் சார். லிவிங் திங்ஸ் can move but non-living cannot, and living things reproduce but non-living cannot reproduce. So living thing pathina reproduce, non-living can't, இல்லையா? ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப்
டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் டெஃபினிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட லிவிங் திங்ஸ்க்கு கொடுத்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டா எதனா ஒரு டேர்முக்கு டெஃபினிஷன் தரணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா தேர் இஸ் நோ எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கணும். ஒரு எக்ஸெப்ஷன்ஸ் கூடமே அங்க இருக்க கூடாது. ஸோ தேர் இஸ் நோ எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கணும். ஸோ த ரூல் டு டிஃபைன் அ லிவிங் வேர்ல்ட் அப்படின்னா லிவிங் வேர்ல்டுக்கு நீங்க டெஃபினிஷன் கொடுக்குறீங்க இல்ல லைஃப்க்கு நீங்க டெஃபினிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா இட் ஒன்லி எக்ஸிஸ்டட் அண்ட் ஒன்லி எக்ஸிஸ்டட் இன் த லிவிங் ஃபார்ம்ஸ். ஸோ லிவிங்க்கு நீங்க growth ஒரு டெஃபினிஷனா கொடுக்குறீங்க அப்படின்னா லிவிங்ல growth growth பாத்தீங்கன்னா லிவிங் திங்ஸ்ல மட்டும் தான் இருக்கணும். நான் லிவிங் திங்ஸ்ல அது ஷோ ஆகவே கூடாது எந்த ஒரு ரீசனுக்காகவும். அதே சமயம் லிவிங் திங்க்கு நீங்க growth அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா நான் லிவிங் திங்ல growth இருக்கக்கூடாது. அதே சமயம் எல்லா லிவிங் திங்லயுமே growth இருக்கணும் வித்தவுட் எக்ஸெப்ஷன்ஸ். ஓகேவா? வித்தவுட் எக்ஸெப்ஷன்ஸ்ல எல்லா லிவிங் திங்ஸ்லயுமே growth இருக்கணும். அது போல ரெண்டு விதமான ரீசன்ஸ் அந்த ரெண்டு விதமான ரூல்ஸ் இருக்கு ஃபார் டிஃபைனிங் லைஃப். ஓகேவா? ஸோ நம்ம இங்க சொன்னோம் இல்லைங்களா, growth, reproduction, movement, and then your another example for differentiate living and non-living is that like breathing, and then பாத்தீங்கன்னா செல்லுலார் ஆர்கனைசேஷன், நிறைய விதமான டிஃபரன்ஸ் பிட்வீன் த லிவிங் அண்ட் நான் லிவிங் சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ பட் நம்மளோட வேலை இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டு டிஃபைன் த living organism, to define the living organisms. Okay, சரி வாங்க எது கரெக்டா டிஃபைன் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாமா? So first thing you have your growth. So first thing you have your growth. So growth sonoma. So first of all you have in your mind is that growth is divided into two things, that is your intrinsic growth and your extrinsic growth. Okay, உங்களோட intrinsic growth and extrinsic growth ன்னு சொல்லிட்டு growth two type divide பண்ணப்படுது. And growth ஓட ஒரு definition அப்படின்னு பார்க்கும்போது the two pillars of growth is that increase in mass and number. Increase of mass and number. So increase of mass and number தான் பாத்தீங்கன்னா two pillars of growth. So that means increase in mass ஆனாலும் இல்ல number increase ஆனாலும் that is mentioned as growth. For example, a man has a weight of 60 kg. So இங்க ஒரு மனுஷன் இருக்கான். So for example so இங்க ஒரு பையன் இருக்கான்னு வச்சுப்போம். So before 3 months 3 மாசத்துக்கு முன்னாடி இவர் வந்து பாத்தீங்கன்னா 60 kgல இருந்தாருப்பா. So 60 kgல இருந்தாரு. ஓகேவா? 60 kgல இருந்தாரு. After 3 months he gained a weight of 65 kgs. அவர் போயிட்டு வெயிட் மிஷின்ல வெயிட் வச்சு பாக்குறாரு. ஸோ வெயிட் மிஷின் என்ன காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 kgன்னு காட்டுது. 65 kgன்னு காட்டுது. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன்? ஸோ 5 kg இன்க்ரீஸ் ஆயிருக்காரு இல்லைங்களா? ஸோ மாஸ் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் அ growth. ஸோ growth அப்படின்னாலே எல்லாரும் நினைச்சுப்பாங்க ஹைட் மட்டும் தான் growth அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கிடையவே கிடையாது. ஹைட் அண்ட் மாஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் தட் இஸ் growth தான். அண்ட் அனதர் திங் இஸ் தட் நம்பர். For example, in microscopic organism, microbesல பாத்தீங்கன்னா for example bacteria இருக்கு. ஓகேங்களா? ஒரு பாக்டீரியா இருக்கு. சோ இந்த பாக்டீரியா பாத்தீங்கன்னா பைனரி ஃபிஷன் மூலமா 2 பாக்டீரியாவா டிவைட் ஆயிருக்கு. ஓகேவா? 2 பாக்டீரியாவா அகைன் டிவைட் ஆயிருக்கு. In the 2 bacteria again it's divided into 2. So binary fission means 2 pieces are divide ஆகும் இல்லையா? So I will discuss in later. So reproduction lessonல இத நம்ம பார்க்கலாம் கண்டிப்பா. So again this 2 is divided into 2. So first of all 1 bacteriaவா இருந்தது இல்லீங்களா? So 1 bacteria is goes to 2 bacteriaவா divide ஆச்சு. Again the 2 bacteria is again divided into 4 bacteria from 1 to 4. So from 1 to 4 பாத்தீங்கன்னா இங்க divide ஆயிருக்கு. So this increase in the number is also a growth. So number increase ஆனாலும் அது growth தான். Okay, we are future doctors. Okay.
For the living case, for living things க்கு, so living things grow பண்ணுமா? living things grow பண்ணுமாப்பா? life forms grow பண்ணுமா? so living things grow பண்ணுமா அப்படின்னு கேட்டா yes it is grow. so எல்லா living organismமும் grow பண்ணும். எல்லா லிவிங் ஆர்கானிசமும் grow பண்ணும். so for example we take plant and animal. so plant and animal. so plant அப்படி எடுத்துக்கும் பொழுது plant அப்படின்னு எடுக்கும் பொழுது growth is infinite. growth பாத்தீங்கன்னா infinite. growth பாத்தீங்கன்னா இங்க infinite-ஆ இருக்கும். அதாவது பிளான்ட்டுக்கு இந்த ஏஜ்ல நீ வளரத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆனா in case of animals like humans, they have a definite growth. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா certain ஏஜ்ல பாத்தீங்கன்னா உங்களோட growth நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளிமெண்டரி இருக்கு. ஓகேங்களா? so for example அப்படின்னு பாத்தீங்கன்னா human beings 21 இயர்ஸ்க்கு மேல increase by height ஆக முடியாது. ஓகேங்களா? so before 21 ஏஜ்க்குள்ள பாத்தீங்கன்னா வளர்ச்சி தான் பாத்தீங்கன்னா the human goes till death வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஏஜ் அந்த ஹைட் இருக்கும். பட் மாஸ் இஸ் டிஃபரெண்ட். மாஸ் வேரி ஆகும். மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். பட் த ஹைட் இஸ் அப் டு 21 இயர்ஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஹைட் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் until your life ends. ஓகே, பட் பிளான்ட்டுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையவே கிடையாது. இட் க்ரோஸ் until it dies. அது சாகர வரைக்கும் பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸ் க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? so it is very 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 important in need so it is very very important to have in your mind like so plant பாத்தீங்கன்னா so plant is undefined growth இருக்கும், அதாவது infinite growth. பட் அனிமல்ஸ்க்கு certain ஏஜ்க்கு தான் அதாவது definite growth-ஆ இருக்கும். so இது பாத்தீங்கன்னா in your need point of view-ல இந்த question ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. need point of view-ல இந்த question ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது அனிமல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா definite growth-உம் and plant பாத்தீங்கன்னா infinite growth இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. and another thing is growth is two type-ஆ நமக்கு பிரிக்கிறோம் இல்லீங்களா? so that is intrinsic growth and extrinsic growth. நம்மளோட லிவிங் ஃபார்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் that is intrinsic growth பாத்தீங்கன்னா பாடியோட இன்சைட்ல நடக்கும். இன்சைட் த பாடி பாத்தீங்கன்னா growth நடக்கும். அதே எக்ஸ்ட்ரின்சிக் growth அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அவுட் சைட் த பாடி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மவுண்டைன் இங்க இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ மவுண்டைன்ல பாத்தீங்கன்னா டஸ்ட் மூலயமா அந்த ஹேர் மூலயமா பாத்தீங்கன்னா டஸ்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகலாம் இல்லீங்களா? சோ அப்படி ஸ்ப்ரெட் ஆகும்போது the mass of the mountain will increase. so மவுண்டனோட மாஸ் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ட்வின் கேரக்டர்ஸ் ஆஃப் த growth என்ன சொன்னோம்? that is first thing is your mass. so mass increase ஆனா that is growth அப்படின்னு சொன்னோம் இல்லீங்களா? சோ அப்ப இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது. so the non-living also can growth. non-living இங்க growth ஆகுதுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியாச்சா? சோ non-living growth ஆகுது அப்படின்னா அப்போ growth நம்மளால defining properties of livingனு நம்மளால சொல்ல முடியாது. சோ growth-ஓட சாப்டர் இதோட எண்ட் ஆயிடுச்சு. சோ நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா growth-ஓட ட்வின் கேரக்டர்ஸ் ஆன மாஸ் அண்ட் நம்பர். growth-ஓட ட்வின் கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ் and number. in NEET 22 examination a question asked from this. so இந்த growth-ஓட ட்வின் கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चन இருந்தது. நீங்க டவுட்டா இருந்ததுன்னா நீங்க போயிட்டு செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அதே சமயம் intrinsic growth and extrinsic growth வச்சுமே பாத்தீங்கன்னா previous year NEET 2021ல ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. I think I am not sure about 2021 or 20 ன்னு சொல்லிட்டு. பட் intrinsic growth and extrinsic growth, that is internal growth and external growth ன்னு சொல்லிட்டு டூ டைப்பா இந்த growth டிவைட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இதை வச்சும் NEET 2023 எக்ஸாமினேஷன்ல 21 or 20 எக்ஸாமினேஷன்ல கேட்டிருக்காங்க. ஓகே, பி ஷியோர் அபவுட் தீஸ் டாபிக்ஸ். ஸோ இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நான் சொன்ன இந்த டாபிக்ஸை உங்களுக்கு புரியலன்னா கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க.
ஸோ இந்த டாபிக்ஸ் புரிஞ்சுதுன்னா மேக்ஸிமம் நீட் 2023 எக்ஸாமினேஷன்ல இருந்து இந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கல அப்படின்னாலும் இந்த டாபிக்கை பேஸ் பண்ணி ஒரு கேள்வி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டுட்டு ஸோ growthோட ட்வின் கேரக்டர்ஸ் மாஸ் அண்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கு பதிலாக ஹைட் அண்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஸோ தட் இஸ் த ராங் மேட்டர். ஸோ இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான்ப்பா. Okay, 1 minute. Okay, so growth is not a defining property of living things. Okay va, so growth defining properties of living kadayadu. Okay, are you sure about this? Okay, next ku polam. So next நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா reproduction. Okay va, so reproduction ஓகேவா. ஸோ ரீப்ரொடக்ஷன் லெசன் நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் கிளாஸ் 12 இருந்து. ஸோ ரீப்ரொடக்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு டீடைல் ஆக பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ரீப்ரொடக்ஷன்னா என்னன்னா ஸோ ஒரு பேசிக் ஐடியாவா ஒரு ஸ்பீஷிஸ் இருக்கு அப்படின்னா ஒரு திங் ஒரு அனிமல் இருக்கு அப்படின்னா சம்திங் ஒரு அனிமல் இருக்கு இல்லை ஒரு பாக்டீரியா இருக்கு அப்படின்னா ஸோ அதோட ஜெனட்டிக் மெட்டீரியலை இந்த வேர்ல்டுல எக்ஸிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது தன்னோட சந்ததிகள் மூலம் தன்னோட ஜெனட்டிக் மெட்டீரியலை கேரி அவுட் பண்ணணும் அந்த பாக்டீரியாவோட வேலை அதுதான். ஓகேவா, ஸோ அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கேரி அவுட் பண்ணணும் அந்த பாக்டீரியா. Okay, so the main goal of the bacteria is to carry the genetic material in the world. So இந்த வேர்ல்டுல எக்ஸிஸ்ட் ஆயிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நினைப்போம் இல்லைங்களா. ஸோ அதனால அந்த பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை த மீன் ஆஃப் asexual reproduction இது 2 daughter cells நம்மளுக்கு உருவாக்கும் பை பைனரி ஃபிஷன். ஸோ பைனரி ஃபிஷன்னா என்ன எல்லாமே சொல்லிட்டு நம்மளோட ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் லெசன் டுமாரோ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ பைனரி ஃபிஷன் மூலம் பார்த்தீங்கன்னா ப்ரோஜெனிஸை ப்ரொடியூஸ் பண்ணி தன்னோட ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் இந்த வேர்ல்டுல சர்வைவ் ஆக வச்சுட்டே இருக்கும். ஸோ இந்த ரீப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா 2 டைப்பா நடக்கும்பா. 2 டைப்பா ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் யோர் asexual reproduction I mention as AS, and the second thing is your sexual reproduction I mention like A. Sorry, yes, very essential சொல்லிட்டு மென்ஷன் பண்ணா that is sexual reproduction and AS means asexual reproduction. So புரிஞ்சுக்கங்க. Okay, future doctors, I change the pin color. So first of all, so asexual reproduction என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா it is vegetative reproduction பா, vegetative reproduction. And sexual reproduction என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா by the fusion of gametes, by the fusion of gametes. So gametes that is for example in human x for example in human la pathina ovumum spermum fuse ஆனாதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கான ப்ராஜெனி நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ ஓவமும் அண்ட் ஸ்போமும் ஃபியூஸ் ஆனாதான் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கான எம்பிரியோ நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ எம்பிரியோ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது போல இந்த ரெண்டு இருக்கு இல்லைங்களா, அது இந்த ஓவம் நான் சொன்னேன் இல்லையா, ஓவமும் இந்த ஸ்போமும் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கேமெட்ஸ். ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கேமெட்ஸ் இருக்கு. ஆந்த்ரோசோயிட்ஸ் இருக்கு, ஆர்கினோசோயிட்ஸ்னு சொல்லிட்டு நிறைய விதமான கேமெட்ஸ் இருக்கு. ஸோ அந்தந்த சாப்டர் படிக்கும்பொழுது நான் அதை டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். ஸோ ரீப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டா that is fusion of gametes. Sexual reproduction means fusion of gametes and asexual reproduction means it is very different, very of degreesல இருக்கு. பைனரி ஃபிஷன் இருக்கு and fragmentation இருக்கு, regenerations இருக்கு. ஸோ அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். பட் the basic thing அப்படின்னா fusion of gametes reproductionக்கு sexual reproduction, fusion of gametes, and asexual reproduction means binary fission. Okay, ஸோ asexual reproduction அப்படின்னு பார்க்கும்பொழுது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கானிசத்துல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் asexual reproductions பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளனாரியால பார்த்தீங்கன்னா ட்ரூ ரீஜெனரேஷன்ஸ் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களோட அமீபா, யூனிசெல்லுலர் ஆர்கேல் எல்லாம் பார்த்தீங்கன்னா பைனரி ஃபிக்ஷன்ஸ் நம்மளுக்கு நடக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன்ஸ் இருக்கு,
அப்புறமா பார்த்தீங்கன்னா பிரயோஃபிலம்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கானிசத்தில் நடக்கும். இதை பற்றின டீட்டெயில் டிஸ்கஷன் கிளாஸ் 12ல பார்த்தீங்கன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஹையர் பிளான்ஸ், ஐ மீன் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கு. ஸோ அதில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சு இல்லைங்களா? ஸோ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கானிசத்துல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது இல்லையா? ஸோ அதே மாதிரி செக்சுவல் ரீப்ரொடக்ஷனாலும் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த பார்ட்ல, ஸோ இந்த ரெண்டு திங்லையுமே பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன்றது தான் காமன். தட் இஸ் டு ப்ரொடியூஸ் தர் ஆஃப்ஸ்பிரிங். ஸோ ஒரு ஆஃப்ஸ்பிரிங்கை ப்ரொடியூஸ் பண்ணணும் வித் த பேசிக் ஜெனட்டிக் மெட்டீரியலோட. ஸோ அந்த கோல் பார்த்தீங்கன்னா இங்க இந்த ரெண்டு செட்லையுமே வந்து நம்மளுக்கு டன் ஆகுது. ஸோ from our point of view, from நம்மளோட point of view is to define the living life form. So define the life forms, the living thing வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்றது தான் நம்மளோட ஒர்க். ஸோ இப்போ நம்மளோட டாஸ்க் அதுதானே. ஸோ அந்த கேஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரீப்ரொடக்ஷன் இஸ் ஒன் மினிட் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நான் லிவிங் திங்ஸ்லயுமே ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் இருக்கு அப்படின்னா ஸ்டோன் cannot reproduce. ஸ்டோன் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது. ஸோ no non-living can reproduce. ஸோ எந்த ஒரு நான் லிவிங்குமே ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகே, ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அதே த சேம் டைம் நம்மளோட இன்னொரு செகண்ட் ரூல் ஃபார் டிஃபைனிங் லைஃப் மீன்ஸ் எந்த ஒரு எக்ஸப்ஷன்ஸுமே இருக்கக்கூடாது. ஸோ அதுதானே பார்த்தீங்கன்னா செகண்ட். ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது இஸ் டு டிரைவ் தேர் ப்ரோஜெனிஸ். ஸோ ப்ரோஜெனிஸை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸை வந்து அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியணும். ஸோ ப்ரொடியூஸ் பண்ணாதான் தே ஆர் ரீப்ரொடியூசபிள். இன் கேஸ் ஆஃப் மியூல், ஸோ மியூல்னா என்னப்பா? மியூல்னா என்ன? இன் கேஸ் ஆஃப் மியூல்னா என்னப்பா? ஸோ எல்லா ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ட்ரை டு ஆன்சர் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஸோ மியூல் அண்ட் ஸ்டெரைல் ஒர்க் பீஸ் அண்ட் இன்ஃபெர்டைல் ஹியூமன் கப்பிள்ஸ். டு ஸ்டெரைல் ஒர்க் பீஸ், தட் இஸ் அந்த ஒர்க் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெரைலாக தான் இருக்கும். தே கான்ட் ரீப்ரொடியூஸ். ஸ்டெரைல் ஒர்க் பீஸ், ஸ்டெரைல் ஒர்க்கர் பீஸ், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்டெரைல் பீஸ் நான் இங்கே போட்டுக்கிறேன் ஷார்ட் ஃபார்ம்ஸ்க்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா infertile couples. So infertile couples-na, so after marriage unprotected sexual behavior இருந்தும் அவங்களால சக்சஸ்ஃபுல்லா தேர் ப்ரோஜெனிஸ் டெவலப் பண்ண முடியல, ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னா தே ஆர் infertile couples அப்படின்னு சொல்லுவாங்க. infertile human couples அப்படின்னு சொல்லுவாங்க. So from this point of view, future doctors, you have to know is that there is an exceptions, there is the exceptions பாத்தீங்கன்னா இந்த ரீப்ரொடக்ஷன்ல இருக்குப்பா. ஸோ ரீப்ரொடக்ஷன்ல எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ தே காண்ட் ரீப்ரொடியூஸ். ஸோ நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லைங்களா? ஸோ த மியூல் ஆகட்டும் சரி, இந்த ஸ்டெரைல் ஒர்க்கர் பீஸ் ஆகட்டும் சரி, இன்ஃபெர்டைல் கப்பிள்ஸ் ஆகட்டும் சரி, தே காண்ட் ரீப்ரொடியூஸ். அவங்களால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. சம் ரீசன்ஸ்னால அவங்களால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ வாட் ஆர் த ரீசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் ரீப்ரொடியூஷன் படிக்கும்பொழுது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வாட் ஆர் த ரீசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பற்றி படிக்கும்பொழுது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக ஸோ எல்லா லிவிங் திங்ஸுமே வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணால் மட்டுமே நம்மளால ரீப்ரொடக்ஷனை டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டிஸா டிஃபனிஷனா நம்மளால எடுத்துக்க முடியும். பட் இங்க எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ மியூல் ஆகட்டும் சரி, நம்மளோட ஒர்க்கர் பீஸ் ஆகட்டும் சரி, நம்மளோட இன்ஃபெர்டைல் ஹியூமன் கப்பிள்ஸ் ஆகட்டும் சரி, தே கான்ட் ரீப்ரொடியூஸ். ஸோ டெஃபனிஷன் ஆஃப் லைஃப் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டெஃபனிஷன் ஆஃப் லைஃப் நம்மளோட ரீப்ரொடக்ஷன் சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்ல. ஸோ ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இஸ் நாட் அ டெஃபனிஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்டு, நாட் definition of living
வேர்ல்டு. ஸோ லிவிங் வேர்ல்டு ஷார்ட்டா LW மென்ஷன் பண்றேன். ஓகேவா? ஸோ ரீப்ரொடக்ஷன் கேஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது பட் எந்த ஒரு நான் லைஃப் அதாவது நான் லிவிங் திங்ஸுமே ரீப்ரொடியூஸ் பண்ணாது. பட் அந்த மியூல் ஆகட்டும் சரி, ஸ்டெரைல் ஒர்க்கர் பீஸ் ஆகட்டும் சரி, இன்ஃபர்டைல் ஹியூமன் கப்பிள்ஸ் ஆகட்டும் சரி, அவங்களால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால ஒரு எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கிற காரணத்தால் இந்த ரீப்ரொடக்ஷனை ஒரு டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓகேவா? சரி, வாங்க நெக்ஸ்ட்டுக்கு போலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா, 1 minute, யுவர் மெட்டபாலிசம். ஸோ மெட்டபாலிசமா என்ன சார்? எல்லா ஃபியூச்சர் டாக்டர்ஸ்க்குமே கண்டிப்பா மெட்டபாலிசம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஃபார் பிகினிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்பதான் நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன், இப்பதான் பயாலஜில என்னோட பேசிஸ் வந்து நான் ஃபவுண்டேஷன் போட ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ற ஃபியூச்சர் டாக்டர்ஸ்க்கு மெட்டபாலிசம்னா என்ன? ஸோ மெட்டபாலிசம் இஸ் நத்திங் பட் chemical reaction that existed in your body. Metabolismனா chemical reactions பா. ஸோ உங்க உடம்புக்குள்ள chemical reactions நடக்கும் இல்லைங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ், ஸோ O2 அண்ட் CO2 எக்ஸ்சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா அந்த கால்சியம் அண்ட் பொட்டாசியம் எக்ஸ்சேஞ்ச், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டைஜஷன் ப்ராசஸ்ல உங்களுக்கு மேக்ரோ மாலிகுல்ஸ் மைக்ரோ மாலிகுல்ஸ் டிவைட் ஆகும். ஐ மீன் மைக்ரோ மாலிக்ஸ் நம்மளுக்கு பிரியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்னொரு நெக்ஸ்ட் செட்அப்ஸ்ல பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் புரோட்டீன்ல பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ்லாம் வந்து ஜாயின் ஆகி புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகும். ஸோ மெட்டபாலிசத்தை நம்ம 2 டைப்பா டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் யோர் அனபாலிசம். And second thing is your catabolism. So I am right shortly. So anabolism means building up process. Building up process na என்ன? So something, so basicல இருந்து build பண்ணி உங்களுக்கு ஒரு full useful ஆன ஒரு thing தருது. பில்டிங் அப் ப்ராசஸ். அண்ட் கெட்டபாலிசம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பிரேக்கிங் டவுன், அப்படியே அனபாலிசத்துக்கு ஆப்போசிட். கெட்டபாலிசம் பாத்தீங்கன்னா பிரேக்கிங், ஸோ கெட்டபாலிசம் பாத்தீங்கன்னா பிரேக்கிங் டவுன் ப்ராசஸ். ஸோ ஒரு பெரிய மாலிகுலர் ஸ்மாலர் ஃப்ராக்மெண்டா நம்மளுக்கு இந்த கேட்டபாலிசம் மாத்தி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அனபாலிசத்துக்கான எக்ஸாம்பிள் புரோட்டீன் சிந்தசிஸ். ஓகேங்களா? ஸோ புரோட்டீன் சிந்தசிஸ் பார்த்தீங்கன்னா அனபாலித்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் கெட்டபாலித்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ல இருந்து, தட் இஸ் நம்மளோட சிஹெச் இருக்கு இல்லைங்களா? ஸோ கார்போஹைட்ரேட்ஸ்ல இருந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் ஆகட்டும் சரி, மால்டோஸ், ஃப்ரக்டோஸ்ன்ட்டு நிறைய விதமான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ கார்போஹைட்ரேட்ஸ்ல இருந்து சிம்பிள் அப்சர்வபிள் ஃபார்முக்கு நம்மளுக்கு எடுத்துட்டு போற ஒரு திங் தான் மேக்ரோ மாலிகுல்ல இருந்து மைக்ரோ மாலிகுலுக்கு நம்மளுக்கு எடுத்துட்டு போற திங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட டைஜஷன் லெசன்ல நடத்தும். ஸோ டைஜஷன் லெசன்ல நம்ம டீட்டெயிலா இதை பத்தி படிப்போம். ஸோ the basic step you have in your mind is that catabolism means breaking down process and anabolism means building up process. The two things you have in your mind about metabolism. So metabolism அப்படின்னு பார்க்கும் பொழுது all living organism can metabolize. ஸோ மெட்டபலைஸ் பண்ண முடியும். எல்லா லிவிங் ஃபார்முமே பார்த்தீங்கன்னா மெட்டபலிசம் பண்ணும். ஸோ நம்மளோட ஒரு ஃபர்ஸ்ட் ரூல் ஃபார் டிஃபைனிங் அ லிவிங் வேர்ல்டுக்கு, டிஃபைனிங் த லிவிங் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபர்ஸ்ட் திங் நம்மளுக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. அண்ட் செகண்ட் திங் இஸ் தட் எந்த ஒரு நான் லிவிங் மேட்டருமே மெட்டபாலிசம் பண்ணக்கூடாது. ஸோ அதே போல no non-living things can metabolize. ஸோ நான் லிவிங் திங்ஸால மெட்டபாலிசத்தை பண்ண முடியாதுப்பா. ஸோ மெட்டபாலிசத்தை பண்ண முடியாது. ஸோ நம்மளோட சர்ச்சுக்கான ஒரு ஆன்சர் இங்க கிடைச்சிடுச்சா? ஸோ நம்மளால என்ன சொல்ல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவிங் ஃபார்ம்ஸ், லைஃப் ஃபார்ம்ஸை நம்ம மெட்டபாலிசத்தால டிஃபைன் பண்ண முடியும்.
மெட்டபாலிசத்தால நம்மளால லைஃப் ஃபார்ம்ஸை டிஃபைன் பண்ண முடியும்பா. ஓகேங்களா? மெட்டபாலிசத்தை நம்மளால லைஃப் ஃபார்மை மெட்டபாலிசத்தை வச்சு நம்மளால லைஃப் ஃபார்மை டிஃபைன் பண்ண முடியும். ஸோ எல்லா ஃபியூச்சர் டாக்டர்ஸ்க்குமே எல்லாம் கவனிச்சுக்கோங்க. மெட்டபாலிசம் இஸ் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் திங்ஸ். ஸோ மெட்டபாலிசம் இஸ் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டிஸ். மெட்டபாலிசம் மட்டும் தானா சார் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா அது மட்டும் கிடையாது. உங்களோட செல்லுலார் ஆர்கனைசேஷன், செல்லுலார் ஆர்கனைசேஷன். ஸோ செல்லுலார் ஆர்கனைசேஷன், SATION, cellular organization. So cellular organization is your defining property for living organism. Cellular organization na enna sir அப்படினு கேக்குற future doctorsக்கு. So I think in Friday நம்ம செல்லுலார் ஆர்கனிசம், தட் இஸ் அனிமல் கிங்டம் வந்து நம்ம ஃப்ரைடே எடுப்போம். ஸோ அப்போ செல்லுலார் ஆர்கனைசேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலா உங்களுக்கு அங்கே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? செல்லுலார் ஆர்கனைசேஷன் இஸ் ஆல்சோ a defining properties of living organism. And then at last consciousness, கான்சியனஸ். ஸோ தட் இஸ் கான்சியஸா இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா? பிவேரா இருக்கணும். ஸோ நம்மளோட சரௌண்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிவேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சரௌண்டிங்ல ஒரு ஹீட் இருக்கு அப்படின்னா அந்த ஹீட்டை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஆர்கானிசம், அதாவது எல்லா லிவிங் ஆர்கானிசத்துமே பார்த்தீங்கன்னா சென்ஸ் பண்ண முடியும். ஹீட்டை பார்த்தீங்கன்னா எல்லா லிவிங் ஆர்கானிசத்தாலையுமே சென்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்படி அந்த கான்சியஸ்னஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த கான்சியஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் a defining properties of living world. Consciousness பாத்தீங்கன்னா is a defining property of living world. Consciousness சொல்லுங்கப்பா. Consciousness is a defining properties of living world. So living worldக்கு consciousnessம் defining property. Self consciousness அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. Self consciousness சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. So self consciousனா என்னப்பா? Be aware yourself. உங்களை நீங்களே தற்காத்துக்கிறதுக்கு ஒரு செல்ஃப் கான்சியஸ்னஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ் எஸ்பெஷலி அண்டர் ஹியூமன்ஸ் பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸால மட்டுமே செல்ஃப் கான்சியஸ்னஸ் வச்சுக்க முடியும். அதாவது தங்களை தாங்களே கான்சியஸா வச்சுக்கிறது. ஸோ அதர் அனிமல்ஸ்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட்ல என்ன சேஞ்ச் இருந்தா சென்ஸ் பண்ண முடியும். பட் ஹியூமன்ஸால மட்டுமே தங்களுக்குள்ள எந்த ஒரு சேஞ்சஸ் நடந்தாலுமே சென்ஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீட் இன்க்ரீஸ் ஆனா நம்மளால சென்ஸ் பண்ண முடியும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா எனிதிங் நம்மள அட்டாக் பண்ண வராங்கன்னா நம்மளால சென்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சேஃப் ஜோனுக்கு போக முடியும். ஸோ செல்ஃப் கான்சியஸ்னஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹியூமனுக்கோட ஒரு தனி பெக்யூலாரிட்டி. அண்ட் ஹியர் ஐ ஹாஸ்க் யுவர் கொஸ்டின். ஸோ ஒரு கொஸ்டின் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஒரு கொஸ்டின், what about coma patients? What about coma patients? Coma patients பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? Coma patients living ஆ dead ஆ? So here self consciousness பாத்தீங்கன்னா இந்த கோமா பேஷன்ஸ்க்கு கிடையாது. ஸோ அதனால செல்ஃப் கான்சியஸ் நம்ம டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட முடியுமா? கிடையவே கிடையாது. So the answer for that, the ultimate answer for defining a living organism, the ultimate form of defining a living organism, living thing நம்ம define பண்றதுக்கான ஒரு ultimate source is that all living forms. So note this word. அதாவது இந்த நான் சொல்றத பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட மைண்ட்ல நீங்க எப்பவுமே வச்சு இருக்கணும். We can say that living organism ஆர் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் ரெப்ளிகேட்டிங், எவால்விங், செல்ஃப் ரெகுலேட்டிங், இன்டராக்டிவ் சிஸ்டம் capable of responding to the external stimuli. So first thing நான் என்ன சொன்னேன்? செல்ஃப் ரெப்ளிகேட்டிங். செல்ஃப் ரெப்ளிகேட்டிங்னா தங்களை தாங்களே தங்களோட ஜெனரேஷன்ஸை அவங்களே ரெப்ளிகேட் பண்ணிப்பாங்க. ஸோ செல்ஃப் ரெப்ளிகேட்டிங். ஸோ செல்ஃப் replicating. Second thing I said is that
எவால்விங் நடந்துகிட்டே இருக்கும். எவல்யூஷன் பாத்தீங்கன்னா லிவிங் திங்ஸ்குள்ள நடந்துகிட்டே இருக்கும். ஸோ வாட் இஸ் எவல்யூஷன்? ஸோ 12th கிளாஸ்ல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் தென் செல்ஃப் ரெகுலேட்டிங், ஸோ தங்களை தாங்களே செல்ஃப் ரெகுலேட் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுச்சு அப்படின்னா, ஸோ பாடி டெம்பரேச்சரை டிக்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது நம்மளோட பாடி தானா பண்ணும், செல்ஃப் ரெகுலேஷன். அண்ட் ஆஃப்டர் தட் ஐ சேட் இஸ் தட் இன்டராக்ஷன். ஸோ interaction between your cells and tissues and cells இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுக்குள்ள இருக்க ஒரு இன்டராக்ஷன்ஸ் வச்சுமே நம்மளால லிவிங் திங்ஸை டிஃபைன் பண்ண முடியும். அண்ட் தென் ஆஃப்டர் தட் ரெஸ்பான்ஸ் டு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலி, எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலி. ஓகே, எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட லிவிங் ஆர்கானிசத்தால ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். அந்த எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலிக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்க கை கிட்ட ஒரு சூட்டை எடுத்துட்டு வந்தோம், ஒரு ஹீட் உங்ககிட்ட கை கிட்ட எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, ஸோ யூ ஆர் ரெஸ்பாண்ட் டு தட் ஹீட். ஸோ கை எடுத்துருவீங்க இல்லைங்களா? ஸோ ஒரு ஹீட்டான பாத்திரத்தை ஒரு விசில நீங்க பிடிக்கும் பொழுது, ஸோ ஹீட் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் ஆச்சுன்னா நீங்க அந்த விசில கீழே வச்சிருவீங்க இல்லைங்களா? ஸோ அந்த ரெஸ்பாண்டிங் டு த எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலி பாத்தீங்கன்னா நம்மளோட லிவிங் ஃபார்ம்ஸ் மத்தியில இருக்கும். ஸோ பயாலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ் அ ஸ்டோரி அபவுட் லைஃப் ஆன் அ எர்த். ஸோ லிவிங் திங்ஸ் எர்த்துக்குள்ள எப்படி வந்துச்சு அண்ட் இஸ் அபவுட் லிவிங் திங் எப்படி எவால்வேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு 2 பேசிக் ஸ்டோரிஸை நம்மளோட பயாலஜி வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அதை அன்ஃபோல்ட் பண்ற விஷயம் தான் நம்ம 11th and 12th கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா லிவிங் திங்ஸ்னா என்ன அண்ட் வாட் அப்போசஸ் லிவிங் ஃப்ரம் நான் லிவிங் சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்ம இதை ஒன் ஷார்ட்குள்ள கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ஸோ இது 2 பார்ட்ஸா நான் அப்லோட் பண்றேன். ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் வாட் இஸ் லிவிங் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், லிவிங்கோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்துருக்கோம். செகண்ட் திங்ல இருந்து நம்ம செகண்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா இந்த சாப்டரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். பிகாஸ் இப்பவே பாத்தீங்கன்னா டைம் இஸ் 45 minutes ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் செகண்ட் பார்ட்ல இந்த வீடியோவை கண்டினியூ பண்றேன். இந்த சாப்டரை செகண்ட் பார்ட்ல நான் எண்ட் பண்றேன். ஸோ சாப்டரை நான் செகண்ட் பார்ட்டுக்கு எடுத்துட்டு போறேன். சாப்டர் வந்து 2 பார்ட்ஸா இருக்குப்பா. ஸோ செகண்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா we will complete in second part. ஸோ செகண்ட் பார்ட் will available soon. செகண்ட் பார்ட் பாத்தீங்கன்னா available soon உங்களுக்கு செகண்ட் பாயிண்ட் அவைலபிள் ஆகும். அண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான இருக்க திங்ஸை நீங்க அதுக்குள்ள ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா ஃபியூச்சர் டாக்டர்ஸ்? செகண்ட் பார்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பயோ தமிழன் சைனிங் ஆஃப். பை பை. தேங்க்யூ.